ஆண்டாள் திருவடிகளே சரணம். நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோவில் காப்பானே, கொடித்தோன்றும் தோரண வாயில் காப்பானே, மணிக்கதவம் தாழ்த்திரவாய், ஆயர் சிறுமிய ரோமுக்கு அரைபறை மாயன் மணிவண்ணன் நின்னலே வாய் நேர்ந்தான், தூயோமாய் வந்தோம் துயிலெழப் பாடுவான், வாயால் முன்னம் மாற்றாதே அம்மா, நீ நேய நிலைக்கதவம் நீக்கேலோ ரெம்பாவாய். ஆண்டாள் திருவடிகளே சரணம். திருப்பாவை பாசுரம் 16. இந்த பாசுரத்தில் ஆண்டாள் வாயால் முன்னம் மாற்றாதே அம்மா நீ என்று அந்த வாயிற் காப்பாளனிடம் சொல்கிறாள். இந்த பாசுரத்திற்கு, இந்த வாக்கியத்திற்கு நமது முன்னோர்கள் கூறும் பொருள் என்னவென்றால், ஆண்டாள் இப்பொழுது கண்ணபிரானை தரிசிக்க வந்திருக்கிறாள். கண்ணபிரானின் திருமாளிகைக்கு வந்திருக்கிறாள். வாசலில் வாயிற் காப்பாளன் நிற்கிறார். அவரிடத்தில் ஆண்டாள் வேண்டுகிறாள், நாங்கள் கண்ணனை தரிசிப்பதற்காக வந்திருக்கிறோம், தயவு செய்து கதவை திறவுங்கள், நேய நிலை கதவம் நீக்கேலோ என்று கேட்கிறாள். இப்பொழுது அந்த வாயிற் காப்பாளன் சொல்கிறார், நீங்கள் என்ன இவ்வளவு காலையில் வந்து விட்டீர்கள், நீங்கள் சென்றுவிட்டு அப்புறமாக வாருங்கள் என்று கூறுகிறார். அதற்கு ஆண்டாள் கூறுகிறாள், மாயன் மணிவண்ணன் நின்னலே வாய் நேர்ந்தான் என்று கூறுகிறாள். அதாவது கண்ணபெருமான் எங்களை வருமாறு நேற்றே பணித்து விட்டான், முன்பே எங்களுக்கான நேர நியமனம் அளித்து விட்டான், அதனால்தான் வந்திருக்கிறோம் என்று கூறுகிறார். அதற்கும் அந்த காவலர் கூறுகிறார், இவ்வளவு சீக்கிரம் வந்து விட்டீர்கள், போய் குளித்து கிழித்து விட்டு வாருங்கள் என்று கூறுகிறார். அதற்கு ஆண்டாள் கூறுகிறாள், இல்லை இல்லை, நாங்கள் தூயோமாய் வந்தோம், குளித்து விட்டு சுத்தமாகத்தான் வந்திருக்கிறோம் என்று அதற்கும் பதில் அளிக்கிறாள். பிறகு அந்த காவலர் கூறுகிறார், நீங்கள் கண்ணபிரான் எழுந்த பிறகு வாருங்கள் என்று கூறுகிறார். அதற்கும் ஆண்டாள் கூறுகிறாள், துயிலெழப் பாடுவான் என்று. நாங்கள் கண்ணபிரானை துயிலெழப் பாடுவதற்காக வந்திருக்கிறோம், சுப்பிரபாதம் பாடுவதற்காக வந்திருக்கிறோம், அதற்கு கண்ணன் எழுந்திருப்பதற்கு முன்னமே தானே பாட வேண்டும் என்று அந்த காவலர் கேட்கும் ஒவ்வொரு கேள்விக்கும், அந்த காவலர் கேட்கும் ஒவ்வொரு கேள்விக்கும் நிதானமாக, அழகாக, பொறுமையாக பதில் சொல்கிறாள். இதற்கும் தாண்டி அந்த காவலர் சற்று முணுமுணுக்கிறார் போலும். அப்பொழுது கூறுகிறாள், மிக பண்பாக, மிக நயமாக கூறுகிறாள், வாயால் முன்னம் மாற்றாதே அம்மா என்று கூறுகிறாள். நமது முன்னோர்கள் இந்த அம்மா என்ற வார்த்தைக்கு என்ன பொருள் கூறியுள்ளார்கள் என்றால், அம்மா என்பது அம்மாவிற்கு நிகரான ஸ்தானத்தை உடையவரே. அம்மான் என்று அழைக்கிறோம் இல்லையா, மாமா என்று அழைக்கிறோம். அம்மாவின் அளவிற்கு அன்பு உடையவர், அம்மாவின் அளவிற்கு மரியாதைக்குரிய ஸ்தானத்தை உடையவர் என்பதால் அம்மா என்று அழைக்கிறார். மரியாதைக்குரியவரே என்று அழைத்து, வாயால் முன்னம் மாற்றாதே, நீங்கள் முணுமுணுக்காதீர்கள், எங்களுக்காக நீங்கள் இந்த கதவை திறக்க வேண்டும் என்று மிக மிக நயமாக கேட்கிறார். இந்த பாசுரத்தில் ஆண்டாள் நமக்கு காண்பித்து கொடுக்கும் குணம் நயம், பண்பு, courtesy என்று கூறுகிறோம் அல்லவா. லைஃப் இஸ் ஷார்ட் பட் தேர் இஸ் ஆல்வேஸ் டைம் ஃபார் courtesy என்று கூறுவார்கள். இந்த courtesy என்பதற்கு தமிழில் நயம், வினயம், பண்பு, மரியாதை என்ற சொற்கள் என்ற அர்த்தங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. நாம் யாருடனும் பழகும் பொழுது வினயத்துடன் பழக வேண்டும், நயத்துடன் பழக வேண்டும். courtesy என்பது எப்பொழுதுமே இருக்க வேண்டும். பொதுவாக ஒரு முக்கியமானவர் என்றாலோ, ஒரு நல்ல பதவியில் இருப்பவர் என்றாலோ, நாம் அவரிடத்தில் மரியாதையாகத்தான் பழகுகிறோம். ஆனால் அவருடைய சகாதிகள், அவருடைய அசோசியேட்ஸ், பணியாளர்கள், காரியதர்சிகள் என்று வரும் பொழுது அவர்களை மரியாதை குறைவாக நடத்துகிறோம் என்பதில்லை, அவர்களை பற்றி நாம் யோசிப்பதில்லை, அவர்களை பற்றி நாம் பெரிதாக எதுவும் யோசிக்கவில்லை என்பதுதான் உண்மை. அதனால் அவர்களை நாம் கவனிப்பதும் இல்லை, அவர்களை எப்படி நடத்த வேண்டும் என்ற ஒரு எண்ணம் நமக்கு எழுவதும் இல்லை. ஆனால் மாறாக ஒரு முக்கியமானவரை சந்திக்க காத்து கொண்டிருக்கிறோம், ஏன் ஒரு மருத்துவரை சந்திக்க காத்து கொண்டிருக்கிறோம். அந்த காத்து கொண்டிருக்கும் வேளையில் நமக்கு சிரமங்கள் ஏற்பட்டாலோ, அசௌரியம் ஏற்பட்டாலோ, அல்லது தாமதம் ஏற்பட்டாலோ, நாம் அந்த பணியாளர்களிடத்திடமோ அல்லது அந்த காரியதரிசி இடத்திடமோ தான் சென்று கேட்கிறோம். அவர்களிடத்தில் கோபித்து கூட கொள்கிறோம். நாம் நினைக்கிறோம் அவர்கள்தான் அதற்கு பதிலளிக்க வேண்டும் என்று, தே ஆர் ஆன்சரபிள் என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் உண்மை என்னவென்றால், அந்த பணியாளர்களோ காரியதரிசியோ தாமாக எந்த முடிவும் எடுக்க முடியாது. அவர்களுடைய மேலதிகாரி என்ன சொல்கிறார்களோ அதுபடிதான் அவர்கள் நடக்க வேண்டும், அதுபடிதான் நமக்கே அவர்கள் நியமனம் அளிக்க வேண்டும். பெரும்பாலான சமயங்களில் நமக்கு ஒரு நியமனம் அவர்கள் கொடுத்திருப்பார்கள். ஒரு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுத்திருந்தாலும் கூட
அந்த மேலதிகாரி காரியதரிசியிடம் மற்ற அப்பாயின்மெண்ட்ஸுக்கு ஏற்றாற்போல், நியமங்களுக்கு ஏற்றாற்போல் இதை சரிகட்டி விடுங்கள் என்று கூறினால் அவர்கள் அதையும் கேட்டுத்தானே நடக்க வேண்டும். ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? இவர்கள்தான் எல்லாவற்றையும் முடிவு செய்பவர்கள் போல அவர்களிடத்தில் சென்று நமது கோபத்தை வெளிப்படுத்துகிறோம். உண்மையில் பார்த்தோம் என்றால் நிறைய இடங்களில் இந்த பணியாட்களுக்கு, காரியதரிசிகளுக்கெல்லாம் உட்கார அவர்களுக்கு ஒரு இருக்கை கூட கிடையாது. பணி நேரத்தில் அவர்கள் உட்காரவும் கூடாது. அது மட்டுமல்ல, இந்த காஃபி பிரேக், டீ பிரேக் என்ற அந்த இடைவேளை, ஓய்வு நேரம் அவர்களுக்கு வேண்டும் நேரத்தில் அவர்களால் எடுத்துக்கொள்ள முடியாது. கிடைக்கும் நேரத்தில் தான் அவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். விடுப்பு கூட அவர்களுக்கு வேண்டும் என்ற நாட்களில் அவர்களுக்கு கிடைக்காது. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? எனக்கு தெரிந்த ஒரு பெண்மணி ஒரு நிறுவனத்தில் 25 ஆண்டுகள் வேலை செய்தார். அப்பொழுது அவருடைய மேலதிகாரி அவருக்கு பாராட்டு விழாவின் போது சொன்னாராம், 25 years ஆஃப் ஸ்டாண்டிங் என்று சொன்னாராம். 25 ஆண்டுகளும் அந்த பெண்மணி நின்று கொண்டே வேலை பார்த்திருக்கிறார். அவருடைய பணிக்கு, அவருடைய அந்த பொறுப்புக்கு இருக்கை என்பதே இல்லை. அதனால் 25 ஆண்டுகளும் அவர் நின்று கொண்டே வேலை செய்தார் என்பதை அவருடைய மேலதிகாரி அந்த 25ஆம் ஆண்டு பாராட்டு விழாவின் போது கூறினார் என்று அந்த பெண்மணி என்னிடத்தில் கூறினார். இப்படிப்பட்ட ஒரு சிரமமான, சவாலான ஒரு நிலையில்தான் அவர்கள் வேலை செய்கிறார்கள் என்பதை நாம் உணர வேண்டும். அவர்களுடன் நாம் பண்பாக நடந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் இங்கு ஆண்டாள் வாயால் முன்னம் மாற்றாதே என்று கூறுகிறார். இப்பொழுது நயம் என்று வரும்பொழுது பெரும்பாலோர் கூறுகின்ற 2 விஷயங்கள் உள்ளன. முதல் விஷயம் என்னவென்றால், எனக்கும் அவருக்கும் என்ன இருக்கிறது, நான் அவருடன் எதற்காக பண்பாக நடந்து கொள்ள வேண்டும் என்று கேட்பார்கள். இரண்டாவது விஷயம், பண்பாக நடந்து கொள்வது, மரியாதையோடு நடந்து கொள்வது என்றால் அது ஒரு அலுவலக கட்டமைப்புக்குத்தான் சரியாக வரும். நான் வீட்டில் பழகுகிறேன், எனக்கு தெரிந்தவர்களோடு பழகுகிறேன், நான் எதற்கு நயமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று கேட்பார்கள். நயமாக நடந்து கொள்வதென்றால் ஒரு நடிப்பது அல்லது ஒரு வெற்று சம்பிரதாயம் என்ற எண்ணம் அவர்களுக்கு இருக்கிறது. நான் சகஜமாக இருக்க விரும்புகிறேன், நான் நானாகவே இருக்க விரும்புகிறேன் என்று கூறுவார்கள். இது இரண்டுமே சரியானது அல்ல. முதல் விஷயத்தை எடுத்துக்கொள்வோம். எனக்கும் அவருக்கும் என்ன இருக்கிறது? நான் அவரை எப்பொழுது பார்த்தேனோ, பிறகு எப்பொழுது பார்க்க போகிறேனோ, நான் எதற்கு அவருடன் மரியாதையாக நடந்து கொள்ள வேண்டும் என்ற கேள்விக்கு ஆங்கிலத்தில் ஒரு அழகான பழமொழி உண்டு. The measure of a man's character is judged by how he treats people who can't do anything back to him என்று சொல்வார்கள். நமக்கு யாரால் எந்த உதவியுமே இல்லையோ, யாரால் நமக்கு எந்த விதமான ஒரு பலனும் இல்லையோ, அவர்களை கூட நாம் எப்படி நடத்துகிறோமோ அதை பொறுத்துதான் ஒரு மனிதனின் பண்பை நாம் அளவிடுகிறோம் என்று அந்த பழமொழி கூறுகிறது. அதனால் ஒருவரால் நமக்கு எந்த விதமான உபயோகமும் இல்லை, பலனும் இல்லை, அல்லது அவரோடு நமக்கு எந்த விதமான ஒரு பரிமாற்றமும் ஏற்படவே போவதில்லை என்றாலும் கூட நாம் அவரை எப்படி நடத்துகிறோம், நாம் அவரோடு எப்படி பண்பாக நடந்து கொள்கிறோம் என்பதை வைத்துதான் நம்முடைய குணம் அங்கே அளவிடப்படுகிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது விஷயத்திற்கு வருவோம். பண்பு என்பது, மரியாதையாக நடந்து கொள்வது என்பது ஒரு அலுவலக கட்டமைப்பில் நடக்கக்கூடியது மாத்திரம் அல்ல. அது ஒரு நடிப்பும் அல்ல, அது ஒரு வெற்று சம்பிரதாயமும் கண்டிப்பாக அல்ல. இந்த உதாரணத்தை எடுத்துக்கொள்வோமே. ஒரு வீட்டில் குழந்தைகள் அமர்ந்திருக்கிறார்கள், அந்த வீட்டின் உறுப்பினர்கள் அமர்ந்திருக்கிறார்கள், தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்று வைத்துக்கொள்வோம். அப்பொழுது அந்த வீட்டிற்கு யாரோ ஒருவர் வருகிறார், ஒரு முகவரி கேட்டு வருகிறார், அல்லது ஏதோ ஒரு விஷயத்தை கேட்டு வருகிறார். இந்த காலத்தில் எப்படி இருக்கிறது? குழந்தைகள் அந்த தொலைக்காட்சியிலிருந்து தன்னுடைய முகத்தை கூட திருப்புவதில்லை. அந்த வீட்டு உறுப்பினர்கள் கைபேசி பார்த்து கொண்டிருக்கிறார்கள், ஏதோ ஒன்று செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அந்த முகத்தை நிமிர்ந்து கூட அவர்கள் யார் வந்திருக்கிறார்கள் என்று பார்ப்பதில்லை. அம்மா யாரோ வந்திருக்கிறார்கள் என்பதோடு அவர்கள் பொறுப்பு முடிந்து விடுகிறது. அந்த அம்மையாரோ அல்லது அந்த வீட்டில் வேறு பொறுப்பு வகிப்பவர்கள் யாரேனும் வந்து யார் என்ன வேண்டும் என்று கேட்டு பதில் சொல்லிவிட்டு போகிறார்கள். இதைத்தானே நாம் பார்க்கிறோம். இன்று இப்படித்தானே நடந்து கொண்டிருக்கிறது. யாரோ ஒருவர் வந்திருக்கிறார், என்ன காரியமாக வேண்டுமானாலும் இருக்கலாம், இருந்த இடத்தை விட்டு நாம் எழுந்திருப்பதில்லை, முகத்தை நிமிர்த்தி அவர் முகத்தை கூட பார்ப்பதில்லை. இது மரியாதை குறைவுதானே. இது நான் சகஜமாக நடந்து கொள்கிறேன், நான் நடிக்க விரும்பவில்லை, வெற்று சம்பிரதாயமாக இருக்க விரும்பவில்லை என்பதெல்லாம் இதற்கான தகுந்த ஒரு விளக்கமே இல்லை. இது பரவாயில்லை. நமது வீட்டிற்கு நாம் ஆர்டர் செய்த பொருட்கள், நாம் தான் அதை வாங்கி இருக்கிறோம், அதை கொடுப்பதற்காக வருகிறார்கள் அல்லவா? பால், தயிர், பூ மற்றும் நாம் வீட்டுக்கு தேவையான ஏதேனும் பொருட்களை நாம் ஆர்டர் செய்கிறோம். அதை கொடுக்கத்தானே அவர்கள் வருகிறார்கள். வாருங்கள், இங்கே வையுங்கள் என்று கூறுவதில் நமக்கு என்ன குறைந்து விடப் போகிறது? அங்கே வைத்துவிட்டு செல்லுங்கள் என்றுதானே நாம் சொல்கிறோம். ஆகையால் யாராக இருந்தாலும் அது அலுவலக கட்டமைப்பு என்பதே இல்லை. வீட்டில் இருக்கட்டும், கடையில் இருக்கட்டும்,
பொதுவெளியாக இருக்கட்டும், யாரிடமும் நாம் பண்பாகத்தான் நடந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் ஆண்டாள் இங்கு நமக்கு காண்பிக்கிறாள். இப்பொழுது ஒருபடி மேலே போய் சொல்கிறாள். அந்த காவலர் கேட்ட எல்லா கேள்விக்கும் ஆண்டாள் பொறுமையாகத்தான் பதில் சொன்னாள். அப்படி இருந்தும் அவர் முணுமுணுக்கிறார் இல்லையா? அதைத்தானே அவள் இங்கு நமக்கு காண்பிக்கிறாள். முணுமுணுக்கிறாள். இருந்தும் அவள் என்ன சொன்னாள்? அம்மா என்று மரியாதையாக அழைக்கிறாள். நான் முன்பே சொன்னது போல இந்த பணியாளர்கள், இந்த காரியதரிசிகள் எல்லோருக்கும் வேண்டிய நேரத்தில் விடுப்பு கிடைக்காது. வேண்டிய நேரத்தில் அவர்களால் ஒரு ஓய்வு, ஒரு பிரேக் எடுத்துக்கொள்ள முடியாது. அவர்கள் என்ன சிரமத்தில் இருக்கிறார்களோ அதனால் சற்று நம்மேல் ஒரு சுடுமூஞ்சியாகவோ ஒரு சுடு சொல்லாகவோ சொல்லிவிடலாம். ஏன் நாம் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டும்? அவர்கள் எந்த சிரமத்தில் வேலை செய்கிறார்கள், எந்த கஷ்டத்தில் இருக்கிறார்கள் என்று நாம் அதை அனுசரித்து சரி பரவாயில்லை என்று கூறிவிடலாமே. ஆண்டாளை அப்படியே பின்பற்றலாமே. சரி பரவாயில்லை என்று கூறிவிட்டு வந்தோம் என்றால் அவர்களுக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும். எப்பேற்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, நம்மேல் அவர்கள் சுடு சொல்லாகவே சொல்லட்டுமே. அப்படி இருந்தாலும் சரி, நாம் பண்போடு நடந்து கொண்டுதான் ஆக வேண்டும். பண்பில்லாமல் நடந்து கொள்வதற்கு எந்தவித விதிவிலக்குமே கிடையாது. பண்பு என்பது நாம் வளர்த்து கொண்டே ஆக வேண்டிய குணம் என்பதல்ல. பண்பில்லாமலும் இருக்கலாம். ஆனால் பண்பில்லாமல் நடந்து கொண்டோம் என்றால் நம்மை எல்லோரும் பொறுத்து கொள்வார்கள். அவ்வளவுதான். நம்மை அனுசரித்து செல்வார்கள். இவர் எப்பொழுதுமே சுடுமூஞ்சித்தனமாக இருக்கிறார், எப்பொழுதும் எதை உன்னை சொல்லிக் கொண்டிருக்கிறார், மரியாதை இல்லாமல் பண்பில்லாமல் பேசுகிறார் என்று எல்லோரும் பொறுத்து செல்லும் ஒரு நபராகத்தான் நாம் இருப்போம். ஆனால் பண்பாக நடந்து கொண்டோம் என்றால் இங்கு ஆண்டாள் சொல்வது போல, அம்மா முணுமுணுக்காதீர்கள் என்று சொல்வது போல எல்லோருக்கும் நம்மை பிடிக்கும். எல்லோரும் நம்முடன் இயைந்து செல்வார்கள். நாம் எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் அது எல்லோருக்கும் பிடிக்கும் விதமாக, நல்ல விதமாக அமையும் என்பதை நாம் இங்கு புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பாசுரத்தில் ஆண்டாள் நமக்கு காண்பித்து கொடுக்கும் குணம் நயம், மரியாதையோடு நடந்து கொள்ளுதல், பண்போடு நடந்து கொள்ளுதல். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.